ஹாய். உங்க எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் பேசலான்னு தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். வெளி இடத்துலலாம் போரு அது இதுன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கூட முன்னாடி என்ன நெனச்சேன்னா, எங்கேயோ போர் நடக்குது அப்படின்னு தான் நெனச்சேன். அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க சவுதி, குவைத்து, கத்தார் அந்த மாரி இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த குண்டு வெடிப்பு அந்த மாரிலாம் நடக்கும்போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அவங்கட்டலாம் கேட்கும்போது, எல்லாருமே சேஃபா தான் இருக்கிறோம்னு சொன்னாங்க. ஓகே. இப்போ அது நம்ம வீட்டு கிச்சன் வர அஃபெக்ட் பண்ணும்போது தான் தெரியுது, இது எவ்ளோ பெரிய விஷயம்னு. இப்ப 2, 3 நாளாவே அதுதான் ரொம்ப பெரிய டாபிக்கா போயிட்டு இருக்குது. நம்ம யூஸ் பண்ற சிலிண்டர் தட்டுப்பாடு. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். நான் நல்லா தூங்கி காலையில எழும்பும்போது என் அப்பா கால் பண்ணி சொன்னாங்க, "சிலிண்டர் புக் பண்ணு" அப்படின்னு. இதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. என்கிட்ட 2 உண்டு. 1 புக் பண்ணி வைன்னு முன்னாடியே சொன்னாங்க. நான் பண்ணல. அப்புறம் இப்ப கால் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் சிச்சுவேஷன் இருக்குது. புக் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க கால் பண்ணோம் எடுக்கவே இல்ல. அப்புறம் அங்க போய் கேட்டோம். அவங்க அதுக்கான ப்ரொசீஜர்லாம் சொன்னாங்க. நீங்க இந்த மாரி புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. புக் பண்ணோம். இன்னுமே வரல. எப்போ வரும்? வருமா? வராதா? அதெல்லாம் தெரியல. எங்க கிட்ட கூட இண்டக்ஷன் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கேஸுமே இருக்குது. நாங்க அத வச்சு இப்ப மேனேஜ் பண்ணிப்போம்னு வைங்களேன். சில பேருக்குலாம் ஒரே ஒரு கேஸ் தான் இருக்கும். அவங்கலாம் காலி ஆயிட்டுனா என்ன பண்ணுவாங்க? இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் கூட அவைலபிளா இல்லன்னு சொல்றாங்க நெறைய ஷாப்ல. ஆன்லைன்ல கூட அவைலபிளா இல்லையாம். அதே மாதிரி நெறைய ஏரியால பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்குது. ஆனா வீடியோஸ்லலாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. எல்லாரும் பெரிய பெரிய கேன்ஸு, ஒருத்தங்கலாம் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணுவோம்ல வாட்டர் டேங்க் அதெல்லாம் கொண்டுட்டு போய் ஃபில் பண்றாங்க. இன்னைக்கு கூட நாங்க வெளிய போயிட்டு வந்தோம். ஆனா எங்க ஏரியால நாங்க அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு 1 வீக்ல இங்கேயுமே அதே நிலைமைன்னு தான் நெனைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன கஷ்டமா இருக்குது அப்டின்னா, எல்லாருமே தங்களோட தேவைக்கு மிச்சி வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ அர்ஜென்ட்டா யாருக்காவது ஒரு ஹாஸ்பிட்டல் போணும். அவங்களுக்கு கண்டிப்பா பெட்ரோல் தேவ. ஆனா இவங்க இந்த மாரி கேனா வாங்கிட்டு போம்போது அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி நான்லாம் வொர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருக்கிறேன். நெறைய பேரு வெளியில வேலைக்கு போனா மட்டும் தான் அவங்களோட குடும்பம் வந்து அன்னைக்கு ரன் பண்ண முடியும். அந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்கலாம், இந்த மாரி பெட்ரோல் இல்ல அப்டின்னா என்ன பண்ணுவாங்க? எனக்கு அதெல்லாம் நெனச்சாலே ரொம்ப கவலையா இருந்துச்சு. அதே மாரி கிராசரி ஷாப்ல கூட எல்லாரும் தேவைக்கு அதிகமா வாங்கி வாங்கி வைக்கிறாங்க. வெங்காயம்னா 3, 4 கிலோ, அரிசினா 4, 5 பை அந்த மாதிரி எல்லாம். அவங்களலாம் பார்க்கும்போது, "ஓ! நம்மளும் இந்த மாதிரி வாங்கி வைக்கணுமோ?" அப்படின்னு தோணுது. இருந்தாலுமே தேவைக்கு அதிகமா வாங்கக்கூடாது. ஏன்னா 5 மூட்டை நம்மளே ஒரு அரிசிய வாங்கிட்டோம் அப்படின்னா, மற்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? 1 வாங்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு குடுக்கலாமே அத. ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. கண்டிப்பா நம்மளோட குடும்பம் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு. ஆ இருந்தாலும் இவ்ளோத்துக்கு பண்ணணுமா? அதனால மக்களே உங்க எல்லாருக்கும் நான் என்ன ஒரு அட்வைஸ் பண்றேன் அப்டின்னா, தேவைக்கு அதிகமா எதுவுமே வாங்கி வைக்காதுங்க. இந்த மாதிரி நீங்க எல்லாரும் பண்றதுனால ஒருத்தங்களுக்கு எமர்ஜென்சியா இருக்கும். அது கண்டிப்பா தேவைப்படும். அவங்களுக்கு அது கிடைக்காம போயிரும். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் இன்னைக்கு கேள்விப்பட்டேன். இந்தியாவுக்கு வந்த 2, 3 ஷிப்பெல்லாம் வந்து ஈரான் வந்து தகர்த்துட்டாங்க அப்டியெல்லாம் சொல்றாங்க. நிஜமாவே கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த சேலர்ஸோட ஃபேமிலீஸ்க்கு எப்படி இருக்கும்? இந்த மாரி அவங்க எதுவுமே டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கே அலோவ் பண்ண மாட்றாங்க அப்படின்னா, மற்ற நாடுகள்லாம் எப்படி எப்படி சர்வே ஆவாங்க? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் புரிஞ்சுது. நம்மளுக்கு இப்ப ஹாஸ்பிட்டல் போகணும்னா கூட பக்கத்துல போய்க்கிடலாம்னு வச்சுக்கிடுங்களேன். ஆனா நமக்கு சாப்பிடுறதுக்கு கண்டிப்பா சாப்பாடு வேணும். அதனால பேசிக்கான திங்ஸாவது நம்ம வீட்ல வச்சு நம்ம வளர்க்கணும் கண்டிப்பா. இந்த வீட்டு தோட்டம் அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இப்ப கவலையே இருக்காது. அவங்க வந்து ஜஸ்ட் அரிசி மட்டும் வாங்கி வச்சா போதும். ஏதாச்சும் 1, 2 காய்கறி வச்சு குழம்பு, கூட்டுன்னு செஞ்சு சமாளிச்சுக்கலாம். இப்பதான் அந்த விவசாயத்தோட மதிப்பே தெரியுது எனக்கு. கொரோனா வந்த டைம் கூட எல்லாருமே ஓரளவு ஜாலியா தான் இருந்தாங்க. சில பேர் அதனால அஃபெக்ட் ஆனாங்க. அந்த ஃபேமிலி மேபி கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் வந்து வீட்லயே இருந்து அப்படியே ஜாலியா தான் இருந்தாங்க. ஆனா இந்த வாரோட சிச்சுவேஷன் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்குது. நேத்து நான் சமைச்ச சாப்பாட்ல கொஞ்சம் மிச்சம் வந்துச்சு. இவ்வளோதான். இவ்வளோதான் சாப்பிடுறதுக்கும் எங்களால முடியல. ஆனா எனக்கு அத வேஸ்ட் பண்ணும்போது அவ்ளோ மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இந்த சாப்பாடு கிடைக்காம எத்தன பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த அரிசிய வாங்குறதுக்கு எத்தன பேர் அடி சண்ட போட்டு வாங்கிட்டு போறாங்க. நம்ம இத வேஸ்ட் பண்றோமேன்னு சொல்லிட்டு. அதனால இந்த காலத்திலயாவது நம்ம வந்து ஃபுட்ட வேஸ்ட் பண்ணாம இருக்கலாம். இந்த காலம்னு இல்ல எப்பவுமே ஃபுட்ட வேஸ்ட் பண்ணக்கூடாது தான். ஆனா இந்த காலத்துல வந்து நம்ம ரொம்ப ஒரு சிக்கனமா வாழணும். எனக்கு தெரிஞ்சு நெறைய வயசான பேருக்கெல்லாம் வந்து இண்டக்ஷன்லாம் வந்து சமைக்க தெரியாது. அவங்களுக்கு கேஸ்ல தான் வந்து வைக்கிறதுக்கெல்லாம் தெரியும். அவங்கள நெனச்சாலும் கஷ்டமா இருக்குது. ஏன்னா, முன்னாடி அவங்க அந்த நம்ம விறகெல்லாம் வச்சு சமைப்போம்ல, அதுலேருந்து மாறி கேஸுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபிக்ஸ் ஆயி இருந்துட்டாங்க. இப்ப கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஓகே. அவங்களுக்கு வந்து விறகெல்லாம் கிடைக்கும். அவங்க பண்ணிப்பாங்க. இந்த மாரி சிட்டிக்கு மூவ் ஆனவங்க, இண்டக்ஷன்லாம் யூஸ் பண்ண தெரியாதவங்க, இண்டக்ஷன் வாங்க முடியாதவங்க, அவங்கலாம் இனி என்ன பண்ணுவாங்கன்னு நெனைக்கும்போதே கவலையா இருக்கு. இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன் எல்லாமே சீக்கிரமா மாறணும்னு ப்ரேயர் பண்ணிக்கலாம். எல்லாருமே நீங்க எந்த கடவுள கும்பிட்டாலும் சரி, உங்க கடவுள்கிட்ட கேட்டுக்கோங்க. நானும் என் கடவுள்கிட்ட ஏசப்பா கிட்ட கேட்டுக்கிறேன். முடிஞ்ச வர ஃபுட் வேஸ்ட் பண்ணாம இருப்போம். அதே மாதிரி தேவைக்கு அதிகமா நம்ம வாங்கி வைக்க வேண்டாம். அது மாரி தேவையில இருக்காங்கன்னு ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அத குடுத்து ஹெல்ப் பண்ணுங்க.
உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களும் இதனால பாதிக்கப்பட்டு வேலைக்கு போக முடியாம, இல்லன்னா வீட்ல சாப்பாடு இல்லாம இருக்காங்கன்னா, கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு இப்ப இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்னன்னா வந்து, நானே வந்து ஒரு விஷயம் பண்றேன் அப்டின்னா, அதுக்கு ஒரு பேக்கப் ஒண்ணு வச்சிருப்பேன். இது நடக்கலன்னா இத பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா கவர்மெண்ட் வந்து பேக்கப் இல்லாமலாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. ஆனா அவங்க சொல்றாங்க கையிருப்பு வந்து ஒரு 50 நாளைக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்டின்னு. இதுல கொஞ்சம் ஐடில இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. எப்டின்னா, நீங்க சமையல் எரிவாயு இல்லன்னு கவலைப்படுங்க, பெட்ரோல் இல்லன்னு கவலைப்படுங்க. ஆனா, எங்களுக்கு வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் குடுத்துருவாங்கங்கிற சந்தோஷத்துல நாங்க இருக்கோம். அது எப்படா குடுப்பீங்க? அந்த மாதிரி. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தேவை. எங்களுக்குமே இப்போ ஒரு சில சிச்சுவேஷன்னால எங்களுக்கு அடிக்கடி டிராவல் பண்ண வேண்டியது இருக்குது. அப்ப நான் கூட நெனச்சேன், "நெறைய பெட்ரோல் வாங்கி வைக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, பெட்ரோலே கிடைக்கலன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இப்போ அதான் இருக்கிறவங்க தான் வாங்கி வைக்க முடியும். நெறைய காசு இருக்கிறவங்க வாங்கி வைப்பாங்க. இல்லன்னா கொஞ்சம் காசு இருந்தாலுமே, அவங்களுக்கு கண்டிப்பா அது நீடுன்னா அத வாங்கி வைக்கிறாங்க. நான் அப்படி யோசிச்சுட்டே இருக்கேன். வாங்கி வைக்கலாமா? ஆனா, என்னோட மைண்ட் செட் இதுதான். நமக்கு தேவைக்கு அதிகமா வாங்கக்கூடாது. ஏன்னா, கண்டிப்பா தேவை. அந்த இடத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்கன்னு. தெரியல. இனி எப்படியெல்லாம் போகப்போது, எப்படி நடக்கப்போது, எப்போ இதெல்லாம் முடிய போகுதுன்னு. இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணி நம்ம எல்லாருமே ஹேப்பியா இருக்கலாம். இதுக்கு மேல என்ன சொல்லன்னு தெரியல. பாய்.